வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேசுகிறேன். நான் உங்கள் ராம்ஜி. அதாவது 10 தோல்வி பழனிசாமி அப்படின்னு திரு எடப்பாடி அவர்களை சொல்லுவாங்க. ஆனா 11வது முறையும் தோல்வி அடைவார் அப்படிங்கிறது தான் கருத்து கணிப்பா இருக்கு. ஆனா அதாவது இவர் வார்த்தை சித்தர் வலம்புரிஜான் சொன்ன ஒரு வார்த்தையை தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சொல்லணும். இந்த வகையில எடப்பாடி பழனிசாமி அண்ணனை நான் மனசார பாராட்டுறேன், கைத்தட்டவும் செய்கிறேன். என்ன காரணம்? அதைத்தான் இந்த வீடியோல உங்களோட பகிர்ந்துக்கப்பேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு ஓபிஎஸ் முதல்வராக வந்து அதற்கு பிறகு சசிகலா முதல்வராகணும்னு பிளான் பண்ணி அது நடக்கிறதுக்கு மோடி அவர்களால் முட்டுக்கட்டைகள்லாம் போடப்பட்டு கவர்னர் லீவ் போட்டு ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர்னு லீவ் போட்டு பதவியேற்புல நடத்தாம போன கதையெல்லாம் நமக்கு தெரியும். கூவத்தூர் கதை இன்னமும் நாறிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த கூவத்தூர்ல யாருப்பா சிஎம் ஆவறீங்க அப்படின்னு சசிகலாவும் டிடிவி தினகரன் எல்லாம் சேர்ந்து ஏலம் விட்டாங்க. அப்ப இந்த தமிழ்நாட்டையும் அதிமுக கட்சியையும் ஏலம் எடுத்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி. ஏலம் எடுத்து தன் கைக்கு வச்சிருந்த எடப்பாடி பழனிசாமி ஏலம் முடிஞ்சு அந்த ஒத்திக்கு விட்டது, லீஸ்க்கு விட்டதெல்லாம் முடிஞ்சு போன பிற்பாடு சசிகலாட்ட தராதது தான் சசிகலாவுக்கும் எடப்பாடிக்கும் முட்டிக்கிச்சு. தினகரனையே அதுக்கெல்லாம் ஒத்திக்கு விடுறதுக்கெல்லாம் காரணமாக இருந்த எடப்பாடி கைக்கு வருவதற்கு காரணமாக இருந்த டிடிவியவே தூக்கி எறிஞ்சதும் ஓபிஎஸ்ஸே கழட்டி விட்டது தான் இவங்களுக்குள்ளார ஒரு கோபத்தை ஏற்படுத்துச்சு. இதெல்லாம் பழைய கதை. இதற்கு பிறகு ஒவ்வொரு தோல்வியுமே தொடர்ந்து சந்திச்சுட்டே வந்தார் எடப்பாடி. ஆனா தன்னிலையில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் மாதிரி எடப்பாடி இருந்தாருங்கிறதும் தன்னை ஒரு அசகாய தலைவராக, ஒரு சாணக்கியத்தனம் நிறைந்த தலைவராக அவர் தன்னை நிரூபிச்சிருக்காரு இந்த தேர்தலின் மூலமாக அப்படிங்கிறதான் நான் பார்க்கிறேன். எடப்பாடி தோக்குறாரு, ஜெயிக்கிறாரு. அதிமுக தோக்குது, ஜெயிக்குது. அதிமுக கட்சி வந்து ஆட்சி அமைக்குது, எடப்பாடி முதல்வராகிறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுருங்க. ஒரு பக்கம் ஊழல்கள் குற்றச்சாட்டுல திமுகவும் இருக்கு, அதிமுகவும் இருக்கு. ஆனா அதிமுகவோட குடுமி மோடி கையிலையும் அமித்ஷா கையிலையும் இருந்துச்சு. அதை வச்சுக்கிட்டு அவங்க ஒரு பிளைம் பண்றாங்க, கூட்டணியை வெய்ய அப்படின்றாங்க. அதனால தேர்தலுக்கு ஒரு வருடத்துக்கு முன்னாடியே எடப்பாடியை அமைக்கி போட்டு கூட்டணியை அறிவிக்கிறாங்க. அதற்கு பிறகு எப்படியாவது கழட்டுக்கிட்டு விஜயோட போயிடலான்னு அதிமுக எடப்பாடி நினைக்கிறாரு. அதுவும் குண்டக்கா குறைக்கா அப்படின்னு மாறிடுது. அதுவும் நடக்கல. அதற்கு பிறகு ஏன்னா பாஜகவுடைய பி டீம் தான் விஜய்ங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அதை அடுத்து இன்னொரு விஷயமாக டிடிவி தினகரனை உள்ள கொண்டு வரத்துக்கு ஒரு ஏற்பாடு நடக்குது. டிடிவி உள்ள வந்த உடனே சசிகலாவுக்கு பொறுத்தது போதும், மாகரா பொங்கி எழுங்கிற மாதிரி சசிகலா அவர்கள் இன்னும் பொங்கி எழுந்தாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ராமதாசும் அன்புமணியும் பிரிஞ்சு போனாங்க. மாம்பழம் ஒரு பக்கமும் கொட்டை ஒரு பக்கமுமா பிரிஞ்சு போச்சு. பெத்த தகப்பனை பெத்த மகனே நெஞ்சில குத்துன கதையா அன்புமணியினுடைய கதை. அப்படியாக வன்னியர் ஓட்டு யாருக்கு, அப்பாவுக்கா பையனுக்கா அப்படிங்கிற ஒரு பேச்சுல பையனை தம்பக்கம் சேர்த்துக்கிட்டாரு எடப்பாடி அவர்கள். விஜயகாந்தனுடைய கட்சியான தேமுதிக கூட சமரசம் வச்சுக்காம அவங்க தான் 0.5 ஓட்டு தானே வச்சிருக்காங்க அப்படின்னு எள்ளி ஏளனம் செய்து நகையாடிய கிண்டல் செய்த எடப்பாடி தேமுதிகவையும் கட்டி விட்டார். இந்த உலகத்துல தமிழக தேர்தலில் மிகப்பெரிய வாக்கு வங்கி வச்சிருக்கிறதாக நினைத்து கொண்டிருக்கிற ஜி.கே. வாசன் அவர்களை கூட்டணியில சேர்த்துக்கிட்டாரு. ஏன்னா ஜி.கே. வாசன் தான் அதிமுகவுக்கும் பாஜகவுக்குமான ஒரு மீடியேட்டராக இருந்து அந்த அங்காளி பங்காளி சண்டையெல்லாம் தீர்த்து வைக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எடப்பாடி போன வருஷம் செய்த முதல் வேலை 234 தொகுதிக்கும் போய் பிரச்சாரம் பண்ணார். மக்களை சந்திச்சுட்டே இருந்தார். எப்ப? தேர்தலுக்கு முன்னாடியே, கூட்டணிக்கெல்லாம் முன்னாடியே, பாஜகவோட கூட்டணி வச்ச அடுத்த நிமிடமே. இது மாதிரி மக்களை எடப்பாடி சந்திச்சது போல ஸ்டாலின் அவர்கள் தான் சந்திச்சாங்க, எடப்பாடி தான் சந்திச்சாங்க. வேற யாரும் இந்த அளவுக்கு ஊரா போய் அலையவே இல்லை. யாரும் கேரவன்ல வரல, யாரும் தனி விமானத்துல வரல. அந்த தனி விமானத்துல யார் கூட இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. எல்லாம் வேன் பிரச்சாரம், கார் பிரச்சாரம் அப்படின்ற வகையில தான் எடப்பாடி அவர்கள் பிரச்சாரம் செய்தார், ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் செய்தார். அப்படி எடப்பாடி அவர்கள் பிரச்சாரம் செய்து அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சியை தன்னுடைய கட்டுக்குள்ளாரையே வச்சிருந்தாரு.
யாரையும் வெளியில பெரிய அளவுக்கு போக விடாம பார்த்துக்கிட்டாரு. செங்கோட்டையன் போனதுக்கு காரணம் போனால் போகட்டும் போயா அப்படிங்கிற கதை தான் அது. ஏன்னா செங்கோட்டையனால ஒரு காலத்துல உருவாக்கப்பட்டவர் தான் எடப்பாடி. குருவை மிஞ்சிய சிஷியனா அவர் மாறினாரு. ஏலத்துல செங்கோட்டையனுக்கும் வாய்ப்பு வந்துச்சு ஆட்சி அமைக்கிறதுக்கும் அதிமுகவை எடுத்துக்கிறதுக்கும். ஆனா ஏழை அதிக ரேட்டுக்கு எடப்பாடி தான் வாங்கினாரு. அந்த கோபம் அவருக்கு செங்கோட்டையன் போனா பரவாயில்ல அப்படின்னு சொன்னார். அதை விட்டுட்டு என்னைய விட்டுட்டு நான் தான் உனக்கு ஸ்கூல் லீடரு, கிளாஸ் அது என்னது ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு, ஆனால் நீ எப்படி பிரின்சிபல்கிட்ட போகலாம், நீ எப்படி என்னையை விட்டுட்டு நீ அமித்ஷாவை போய் பார்க்கலாம் அப்படிங்கிற கோபதாபங்கள் தான் செங்கோட்டையன் போனதுக்கு காரணம். தவிர கொங்கு தேசம்னா அது என்னுடைய கண்ட்ரோல் அப்படிங்கிறத அவர் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அதை ஓரளவு நிரூபிச்சு இருக்காரு இந்த தேர்தலையும் கூட. இந்த வகையில நேரேட்டிவ் செட் பண்ணி திமுகவை வீழ்த்துவதற்கான அத்தனை பிரச்சார வியூகங்களையும் பண்ணி கரோனாவில் இருந்தாலும் செத்து போயிருப்பாரு. ஸ்டாலின் கரோனாவில் செத்து போயிருப்பாரு. பாலிடால் குடிச்சு உதயநிதி செத்து போயிருப்பாரு. அப்படி இப்படின்னு தரக்குறைவா இறங்கி லோக்கல் ரவுடி ரேஞ்சுக்கு அடிச்சு பேசுனதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ரைட்டு, ஏதோ ஒரு தோக்குறோங்கிற ஒரு இதுல பேசுறாரு அப்படின்னு விட்டுட்டாலும் கூட அதிமுக அப்படிங்கிற கட்சியை பாஜக அப்படிங்கிற அந்த ஆக்டோபஸ் கரங்கள் அப்படியே முழுங்கிறதுக்கு தயாரா இருந்துச்சு. ஆனா அதுல இருந்து அதிமுகவை ஓரளவு காப்பாத்தி இருக்காரு. அப்படின்ற வகையில எடப்பாடியை நாம பாராட்டி தான் தீரணும். 10 தோல்வி பழனிசாமி, மொத்த தோல்வி பழனிசாமியா ஆகணும் அப்படின்னு உதயநிதி சொன்னாரு. ஆனா 10 தோல்வி பழனிசாமி மொத்த தோல்வி பழனிசாமியாக ஆக மாட்டார். அவர் மிகச்சிறந்த வியூகம் கொண்டவர், சாணக்கியம் கொண்டவர், சாணக்கியத்தனம் நிறைந்தவர். எடப்பாடி பழனிசாமி ஒரு ராஜதந்திரி அப்படின்னு தான் நான் இந்த அரசியல் அந்த ஆட்டங்களின் மூலமாக நான் பார்க்கிறேன். இந்த முறை அவருக்கு 11வது தோல்வி பழனிசாமி அப்படின்னு பேர் கிடைச்சிருக்கு. ஆனால் பின்னாளில் ஒரு நாள் அதிமுகவை இன்னும் பலப்படுத்தக்கூடிய தலைவராக எடப்பாடி அவர்கள் இருப்பாருங்கிறதா தான் நான் பார்க்கிறேன். அப்படி எடப்பாடி பலமாக இருந்து அவர் திமுகவை எதிர்த்து கொண்டே இருந்தால் வேற எந்த கட்சிக்கும் இன்னும் ஒரு 50 வருடத்துல தமிழகத்துல ஆட்சி செய்யறதுக்கு நெருங்கி கூட பார்க்க முடியாது. அது தாவேகா விஜயா இருந்தாலும் சரி, பாஜகவா இருந்தாலும் சரி. இதுதான் கள நிலவரம். என்னைக்குமே திராவிட கட்சிக்கும் தான் போட்டிங்கிற ஒரு ஃபார்மட்டு தமிழகத்துல ஒரு 4 தலைமுறையாக உருவாகி இருக்கு. கடந்த 50 வருடங்களாக இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இதை தன்னுடைய நிலையில உறுதியா இருந்து எடப்பாடி அதை நிரூபிச்சு காட்டியிருக்காரு. அப்படிங்கிற வகையில எடப்பாடியார் அவர்களுக்கு என்னுடைய கைத்தட்டல்கள், பாராட்டுக்கள். அதிமுகவை இதே கட்டுக்கோப்புல வச்சிருந்தா அடுத்தடுத்து தேர்தல்கள்ல நிச்சயம் அவர் வளர்ச்சி அடைவார் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. வணக்கம்.